பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வந்துட்டாவே அமல்களால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நாட்களை அலங்கரிப்போம். இந்த நாட்களுக்கு மற்ற நாட்களை விட சிறப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் பார்த்திங்கன்னா அல்லாஹும் நம்மளுடைய நல்ல அமல்களை உயர்த்தக்கூடிய கணக்கு பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் கூட அல்லாஹு சிறப்பிக்கக்கூடிய வாரத்திலேயே வைத்து மிக சிறந்த நாளாக இருக்குது. அதனால் வியாழன் வெள்ளி வந்தாவே எப்போதும் இந்த சில அமல்களை உங்களுடைய லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதை எப்போதுமே செஞ்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நாட்களுடைய முழு நன்மையும் பலனையும் அடைந்து கொள்ள முடியும். அந்த அமல்களையும் அந்த திக்ரு சூறாக்களையும் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் முதல் விஷயம் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எப்போதெல்லாம் நம்மளுடைய கணக்குகள் உயர்த்தப்படுதோ, நாட்கள்லேயே சிறந்த நாட்கள் வருதோ, அப்போது நான் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதை விரும்புகிறேன். ஏன்னா அல்லாஹ் நம்மளிடத்துல கணக்கு பார்த்துட்டு இருக்கும்போது நாம் மன்னிப்பு கேட்டோம்னா அல்லாஹ் என்ன நினைப்பானா, இவ்வளோ தப்பு செஞ்சிருந்தாலும் இப்போ உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான், அந்த மன்னிப்புக்காக இவனை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டுவான். அதை விட்டுட்டு அல்லாஹ் கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம மறுபடியும் ஹராமான விஷயங்களை செஞ்சுட்டோ உலக காரியத்தில் ஈடுபட்டு இருந்தாவோ, இவன் தப்பையும் செஞ்சுட்டு இவன் அதை கண்டுக்கவும் மாட்டேங்கிறான் பாரு, இவன் அதுக்கான மதிப்பே கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம மேலே கோவப்படுவானாமா. அதனால முதல்ல இந்த நாட்களில் இஸ்திகஃபார் அதிகமாக ஆகுதுங்க. இஸ்திகஃபார்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திகஃபார் தான், அல்லாஹ் மகஃபிர்லியும் இஸ்திகஃபார் தான். அதே மாதிரி இஸ்திகஃபார் துவாவும் ஓதலாம், அதே மாதிரி தௌபாவுக்கான துவாவும் ஓதலாம், எப்படி வேணால் ஓதலாம். ஆனால் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 2 நாட்களும் வியாழன் வெள்ளி நாட்களில் அதிகமாக மன்னிப்பு கேளுங்க. 2வது பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஜும்மா நாள் அப்படிங்கிறது அல்லாஹுடைய தூதரே சொல்லியிருக்காங்க, என்னிடத்துல ஸலவாத்து கொண்டு காண்பிக்கப்படுது, அதனால அந்த நாளில் அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஜும்மா நாளில் ஓதுனா நம்ம வியாழக்கிழமை நாளிலிருந்தே ஆரம்பிப்பது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 நாட்களுமே ரொம்ப நன்மையில் மிகுந்த நாளாக இருக்கிறனால 2 நாட்களும் அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அதுக்கப்புறம் 3வதாக பார்த்தீங்கன்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுங்க. அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் இருக்குது பாருங்கள், அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் கொண்டு அவனை அழைக்கும் போது அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நம்மளுடைய எந்த தேவைக்கும் அந்த இஸ்முகளே போதுமானதாக இருக்கும். அதை கொண்டு அல்லாஹிடத்துலேருந்து நமக்கு பதில் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு வாரமும் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதுங்க. 4வது அஸ்மாவுன் நபி இருக்குது. அஸ்மாவுன் நபி அப்படிங்கிறது நபி அவர்களுக்காக சூடப்பட்ட பெயர்கள். அதில் அவர்களுடைய சிஃபத்தை சொல்லி நம்ம அழைக்கிற மாதிரி இருக்கும். அஸ்மாவுன் நபி ஓதுங்க. 5வது பார்த்தீங்கன்னா அதிகமாக கலிமா ஓதுங்க. கலிமா அப்படிங்கிறது லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலிமா ஓதுங்க. சிலருக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது என்ன சொல்கிறோன்னா 4வது கலிமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் கமெண்ட்டில் கலிமாங்கிறது ஒன்றே ஒன்று தான், 5 கிடையாது அப்படிங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நமக்கு மதரசாவில் பழக்கிறதுக்காக 5ன்னு சொல்லிட்டு வந்தாலும் நமக்கு கலிமா அப்படிங்கிறது எல்லா நபிமார்களுக்குமே ஒன்றே ஒன்று தான் சொல்லப்பட்டிருக்கு. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது தான் கலிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கு தகுந்த மாதிரி அந்த உம்மத்துக்கு அந்த நபியுடைய பெயர் சொல்லுவாங்க. நம்ம முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சேர்த்து சொல்கிறோம். ஆனால் இந்த கலிமா இருக்குது பாருங்கள், இது நபி அவர்கள் எல்லா நபிமார்களும் ஓதிய களிமான்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கப்பட்ட களிமா. உங்களுக்கு புரியணுங்கிறக்காக அதை நம்ம 4வது களிமான்னு சொல்கிறோம். மொத்தத்தில் இது களிமா அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த களிமாவை இந்த நாட்களில் அதிகமாக ஓதுங்க. முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக 100 தடவைக்கு மேலே ஓதிருங்க. ஏன்னா அவ்வளோ சிறப்புகள் இந்த களிமாக்கு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் ஓத வேண்டியது ஆயத்துல் குர்சி. ஏன்னா ஆயத்துல் குர்சி அப்படிங்கிறது நமக்கு பாதுகாப்புக்கானதாக இருக்குது. இந்த மாதிரி சிறப்புக்குரிய நாட்களில் முதல்ல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறணும். இன்னும் ஆயத்துல் குர்சி ஓதுபவர்களுக்கு சொர்க்கத்துடைய அந்தஸ்து கிடைக்குது. இன்னும் அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்கனால ஆயத்துல் குர்சியை ஒதுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குல்ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு சொல்லக்கூடிய இக்லாஸ் சூறாவை ஓதிக்குங்க. இந்த சூறாவை 3 முறை ஓதுவது ஒரு குர்ஆன் ஓதிய நன்மை இருக்குது. அதனால் உங்களால் எவ்வளோ குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நாட்களில் ஓதிக்கோங்க. 40 குர்ஆன் ஓதணும்னு ஆசைப்படுறீங்களா, அப்போ இந்த சூறாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 120 தடவை ஓதுனீங்கன்னா 40 குர்ஆன் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அவ்வளோ சிறப்புக்குரிய அமலை நீங்கள் விட்டுறாதீங்க இந்த நாட்களில். அப்போ தான் நன்மைகள் கனமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா துக்கான் சூறா ஓதுங்க. துக்கான் சூறா நமக்கு வறுமையை போக்கி சொந்த வீடு இன்னும் செல்வத்தை அதிகமாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வறுமை நீங்கி செல்வம் கொளிக்க, கடன் நீங்க, இன்னும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்க துக்கான் சூறாவையும் ஓதிவாங்க. அதே மாதிரி கஹப் சூறாவையும் ஓதிவாங்க. ஆனால் ஓதாதவங்க கூட என்ன பண்ணுங்க, அதில் இருக்கக்கூடிய தமிழாக்கமாவது தர்ஜுமாவில் எடுத்து படிச்சுவாங்க. படித்து பார்த்தாவே உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரியும். அது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய சூறா. நபி அவர்கள் வாரத்தில் 1 முறை அதை ஓதி வந்திருக்காங்க. இதை நீங்கள் வளமையாக செஞ்சுவாங்க. பெரும் பரக்கத்து கிடைக்கும். தேவைகள் எல்லாம் நிறைவேறும். நீங்கள் ஆசைப்படுற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையும் அமையும்.